வலைக்கும் சலாம். உங்க பேர் எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? என் பேர் முகமது பிலால். நான் சென்னையில், என் பூர்வீகம் வந்து ராம்நாடு, அபிராமம். ஆக்சுவலாக வந்து அபிராமத்தில் வந்து லாஸ்ட் பிப்ரவரியில் என்னோட அப்பா வந்திருந்தாரு, அய்யூப் கான்னு. அவர் தான் ரெஃபர். நாங்கள் இந்த மாதிரி உம்ராக்காக தேடிட்டு இருந்தோம், நிறைய ட்ராவல்ஸ் தேடிட்டு இருந்தோம். நிறைய வந்து ரேட்டு சீப்பாகவும் இருந்துச்சு, நம்பிக்கைத்தகமான நிறைய ட்ராவல்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் யாராச்சும் முன்னாடி போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி போனோம், ஒரு அல்ஜன்னா குரூப்பில் நல்லா பண்ணி தந்தாங்க. சாப்பாடுலேருந்து ஹரமுக்கு பக்கத்துலேயே ரூம்லேருந்து எல்லாமே நல்லபடியாக போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஒரு பயத்தோடு தான் வந்தோம். அவங்க சொல்லிட்டாங்க வந்து நாங்கள் வந்து என்னோட நன்னா இப்போ பேசியிருப்பார், என் நன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் வயசானவங்கலாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஆனால் நான் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தோம். பொதுவாக எல்லா ட்ராவலிங் சொல்லுவாங்க 200 கிலோமீட்டர் 200 மீட்டர் 350 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது உண்மைக்கே பார்த்தா அந்த அளவு இருக்குமான்றது நம்மளுக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஓகேங்களா? நானும் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருக்கும்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க, வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னுவாங்க. ஸோ பட் ஆனால் இங்கே வந்து இங்கே ரிஃபாஸ் பாய் வந்து எங்களுக்கு நல்ல முறையில் ரூம்ல இருந்து சாப்பாடில் எந்த ஒரு குறை சொன்னாலும் உடனே நிவர்த்தி பண்ணுறாரு. மெயின் அதுதான். இன்னைக்கு எல்லா ட்ராவல்ஸும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ரூம் பக்கத்தில் போடுறாங்க, அதான் ரெண்டாவது விஷயம். ஒரு குறை சொன்னால் உடனே நிவர்த்தி பண்ணணும், அதுதான் வந்து மெயின். அதே மாதிரி இங்கே வந்து நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எல்லா சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வழிகாட்டுதலும் சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து மன நிறைவாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தும் சஜஸ்ட் பண்ணலாம்? கண்டிப்பான முறையில் சஜஸ்ட் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன குறை வந்து என்னோட இது, நான் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து இஹ்ராம் வந்து அது வந்து இவங்களோட மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன், அது வந்து அந்த நாட்டோட கல்ச்சரு. பட் ஆனால் இது இவங்க மிஸ்டேக்காக வராது. அது அவங்க வந்து ஒரு முன்னாடி ஒரு அதாவது தயார்படுத்திருக்காங்க. ஆனால் எங்களை வந்து நல்ல முறையாக நாங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து எங்களை தயார்படுத்திட்டாரு, இது வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி. அப்போ எங்கள் மனநிலையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்களை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, சஜஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணலாம். துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ்.